ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1042. இங்கு ஸ்ரீ பிரேமபாய் எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் வாரணாசி என்ற காசி சேத்திரத்திலே பிரேமபாய் என்ற பெண்மணி வசித்து வந்தார். இவர் பிறந்ததும் புகுந்ததும் ஏழ்மை குடும்பம் ஆகும். இவர் கணவர் நோயாளியாகவும் குணங்கெட்டவராகவும் இருந்தார். நமது பாக்கியம் இவ்வளவே என்று எண்ணி மன நிறைவோடு இவர் குடும்பம் நடத்தி வந்தார். வேலை செய்தது போக எஞ்சியிருக்கும் நேரத்தில் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் இவைகளை படிப்பார். இவருக்கு கண்ணபிரான் இடத்திலே ஈடுபாடு அதிகம். இந்த நிலையிலே இவருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு ராமர் என பெயரிட்டு மிகுந்த அன்பாக வளர்த்து வந்தார் அவர். குழந்தைக்கு வயது 10 நிறைந்தது. இவரது கணவர் இறந்து போய்விட்டார். பிரேமபாய் இந்த துன்பம் சகியாமல் தவித்து நொந்து போனார். பிறகு நாட்கள் செல்ல செல்ல தம்மைத்தாமே தேற்றிக்கொண்டு கடவுளை வழிபடுவதிலும் மகனை போஷிப்பதிலும் தன் பொழுதை செலவிடல் ஆனார் அவர். அது முதல் இவருக்கு இருந்த உலகப்பற்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கத் தொடங்கிவிட்டன. ஞானமாகிய தீபம் இவர் இருதயத்துக்குள் சுடர் விடல் ஆயிற்று. வீட்டிலே முறைப்படி சாலிக்கிராம பூஜை செய்வதும், வரும் அதிதியான பாகவதர்களுக்கு உணவு அளிப்பதும், இரவுதோறும் எங்கெங்கு இறைவன் சரிதங்கள் சொல்லப்படுகின்றனவோ அங்கெல்லாம் சென்று அவற்றை கேட்டு மறுநாள் தன் குழந்தைக்கு சொல்லி மகிழ்வதுமாக காலம் கழித்து வந்தார் அவர். இப்படியாக இருக்கும் சமயம் காலம் கழிக்கையில் ஒரு நாள் சில அடியார்கள் இவர் வீட்டை நாடி வந்து விட்டார்கள். அவர்களை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். இவர்களோ அகால நேரத்தில் வந்து இருந்தார்கள். இவர்களை உபசரிக்க புகுந்தால் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கப் போக முடியாது. வந்த விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது தவறு. என்ன செய்வது என தவித்து போனார். நெடுநேரம் யோசித்த பிறகு தாம் வந்தவர்களுக்கு உணவு அளிப்பது. மைந்தனை ஸ்ரீமத் பாகவதம் கேட்க அனுப்பி அவன் வந்து கதையை தமக்கு சொல்ல வேண்டியது என முடிவு செய்துவிட்டார். இவர் சமையல் செய்து விருந்தினர்களுக்கு உபசரித்து முடித்த சற்று நேரத்துக்கெல்லாம் குழந்தை ராமன் புராணம் கேட்டு முடிந்து வீடு திரும்பி வந்தான். பிரேமபாய் மகனை அழைத்து அருகே அமர்த்தி கொண்டு கதையை தனக்கு சொல்லும்படி கேட்டாள். ஏற்கனவே அவன் பலமுறை தாயின் மூலமாக காலக்ஷேபத்திலும் பாகவத கதையை கேட்டு இருக்கின்றான். இயற்கையிலேயே நன்றாக விவரித்து சொல்லும் திறன் அவனிடம் இருந்தது. ஆகவே கிருஷ்ணருடைய லீலைகளை மிக மிக திறமையாக கூறி வந்தான். நடைபெற்று கொண்டு இருந்தது ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே தசம கந்தம். குழந்தை கண்ணனின் விஷமங்கள் தூசி அலைந்தது. வெண்ணெய் வாரி உண்டது. யசோதை பிராட்டியார் துரத்தி ஓட ஓட பிடிபடாமல் தவழ்ந்து ஓட்டம் காட்டியது ஆகியவைகளை விவரித்தான் அவன். மேலும் யசோதை பிராட்டியார் கோலை கையில் எடுத்து அடிக்கப் போவதாக பயமுறுத்த குழந்தை மிக மிக பயந்து கண்களை கசக்கிக் கொண்டு அழத் தொடங்கினான். ஆகவே அவனை ஏதோ ஒரு வகையில் தண்டிக்க நினைத்து உரலோடு பிணைத்து கட்டி வைத்தாள். கட்டி வைக்கப்பட்ட கண்ணன் உரலையும் இழுத்து கொண்டு மெல்ல மெல்ல தவழ்ந்து வீட்டின் பின்புறம் போய் இரட்டையாக நின்ற மரங்களுக்கு இடையே புகுந்து விட்டான் என்று கதையை நிறுத்தினான் பையன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான பிரேமபாய் இதனை கேட்டு கதை என்பதை மறந்து அடடா, குழந்தை உரலை இழுத்து கொண்டா தவழ்கிறான், கயிறு வயிற்றை இறுக்கிவிடுமே, அதோடு மரத்தின் இடுக்கிலும் புகுந்தான் என்றால் ஏதாவது பூச்சி பொட்டு இருந்து கடித்தாள் என்று எண்ணியவராய் இதோ நான் போய் குழந்தை கட்டில் இருந்து அவிழ்த்து விடுகிறேன் என்று ஓடத் தொடங்கிவிட்டார் பையன். ராமனுக்கு இவரது செய்கை விளங்கவில்லை. ஏற்கனவே உடல் மெலிந்து இருந்தார். இன்று ஏராளமான அடியார் கூட்டத்திற்கு அமுது படைத்து இருக்கின்றதால் ஏற்பட்ட களைப்பு இவைகளையெல்லாம் சேர்த்து இவரால்
நடக்கக்கூட முடிய கிடையாது. உணர்ச்சி வசப்பட்ட பிரேமபாய், கண்ணா என்ன கல் நெஞ்சு உன்னையா கட்டி போட்டு விட்டாள் என்று சொல்லிக்கொண்டே நடந்தவர் மூர்ச்சித்து விழுந்து விட்டார். அவ்வளவுதான். ஹா கிருஷ்ணா கோவிந்தா என்ற சொல்லோடு அவளது பிராணனும் பறந்து விட்டது. ஊரார் ஓடி வந்தார்கள். பிறகு நடந்தது பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது. இவரது மகன் தற்காலத்திய ஹரிதாஸ் என்று பிரசித்தமாக விளங்கியவன் ஆவான். அரே கிருஷ்ணா, அரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராமா ராமா, ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்